ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட செடிகளில் வந்துட்டு எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லை, பூக்கள் காய்கள் இதெல்லாம் எதுவுமே தராமல் அப்படியே இருக்காங்க அப்படின்னா நம்மளோட செடிகளில் உள்ள மண் சத்து குறைபாடு இருக்கும். அதுக்கு நான் என்ன உரம் கொடுத்தேன் அப்படின்றத பற்றி தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த மண் வளமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட செடிகளில் பூ காய்கள் இதெல்லாம் தரும். மோஸ்ட்லி நிறைய பேர் வீட்டில் செம்பருத்தி செடிகளில் மாவு பூச்சிகள் தான் அதிகமாக இருக்கும். ஸோ மாவு பூச்சிகள் அதிகமாக வந்துட்டாலே நம்ம செடிகள் வளர்ச்சி இல்லாமல் அப்படியே நின்றும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சரியான உரங்கள் சத்துக்கள் இதெல்லாம் கொடுக்காம இருந்தாலுமே செடிகளோட வளர்ச்சி அப்படியே சடனாக நின்றும். பூக்கள் உங்களுக்கு கொடுக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக அது மாத்திரம் இல்லாமல் என்னோடய செடி அந்த மாதிரி இருந்து அதுக்கப்புறம் இந்த உரங்கள் கொடுத்ததுக்கப்புறமா தான் இந்த பூக்கள்லாம் இருக்குது. நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அதை தான் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றதையும் நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மாவு பூச்சிகள் தொல்லைகள் அதிகமாக இருக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுற ஸ்டெப் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க, நல்ல ப்ரூனிங் பண்ணி விட்டுருங்க. ப்ரூனிங் பண்ணதுக்கப்புறமா நமக்கு காலமாக வேலையில் நல்ல ஓஸில் தண்ணி வந்ததுன்னா அதை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அதை ஸ்ப்ரே பண்ணும் போதே உங்களுக்கு அந்த மேலே உள்ள அந்த வெள்ளை லேயராக இருக்கிறதெல்லாம் பறந்து போக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அடுத்த நாள் நல்ல லெமன் கிராஸ், உங்கள்கிட்ட லெமன் கிராஸ் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி கொடுத்து பாருங்கள். ஏன் நம்ம லெமன் கிராஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா, அதில் லெமன் இஞ்சி அதனுடைய ஸ்மெல் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பூச்சி தாக்குதல் வராமல் இருக்கும். லெமன் கிராஸ் மஞ்சள் பொடியும் கொஞ்சமாக லைட்டாக நம்ம போட்டு கொதிக்க வச்சு ஒண்டே அப்படியே விட்டுருங்க. அதோட சாறு எல்லாம் அந்த தண்ணிக்குள்ளே இறங்கினதுக்கப்புறமா அதுக்கப்புறம் அடுத்த நாள் அதில் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிக்கிறணும். நார்மல் வாட்டரை அதுக்கப்புறம் லெமன் கிராஸ் வாட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்ப்ரே பண்ணி கொடுங்க. நீங்கள் நீம் ஆயிலும் ஸ்ப்ரே பண்ணலாம். ஆனால் நீம் ஆயில் அதிகமாகிட்டு அப்படின்னா செடிகள் ரொம்ப வாட்டம் காட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் லெமன் கிராஸை கூட நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். இல்லை அப்படின்னு வெங்காய துண்டுகள் கொஞ்சம் போல் எடுத்துகிட்டு ஒரு பாதி வெங்காயம் சைஸில் எடுத்து நல்ல மசியை அரைச்சி எடுத்து நீங்கள் தண்ணியை டைல்யூட் பண்ணிவிட்டு நீங்கள் செடிகளுக்கு பயன்படுத்துங்க. அதுவும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கறதுனாலையும் கொஞ்சமாக நீங்கள் தரையில் வச்சுருந்தாலும் இல்லை அப்படின்னா பாட்டில் வச்சுருந்தாலும் நல்ல உரங்கள் கொடுங்க. மாட்டுச்சாணம் கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு கொடுங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நம்மளோட செடிகள் ரொம்ப செழிப்பாக இந்த மாதிரி பச்சை பசேன்னு உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் சில பேருக்கு என்ன தான் நீங்கள் உரங்கள் கொடுத்தாலும் ஃபெர்டிலைசர் போட்டாலும் ஸ்ப்ரே அடித்தாலும் இந்த மாவு பூச்சி தொல்லைகள் இந்த செம்பருத்தி செடியை விட்டு விலகாதுங்க. அப்படியெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றதையும் நம்ம சேர்த்தே பார்க்கலாம். எல்லா வித செம்பருத்தி செடிகளுமே இந்த மாவு பூச்சி அட்டை போல் ஒட்டிக்கிட்டு இருக்குங்க. இந்த வெண்டைக்காய் செடி பச்சை மிளகாய் செடிகளெல்லாம் நீங்கள் அதிகமாகவே பார்க்க முடியும். ஸோ அது வெயில் காலத்தில் அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கே ஃபுல்லும் கிளைமேட் மழை தாங்க, ஃபுல்லும் மழையாக பெஞ்சிட்ருக்கு. ஸோ யாரோட ஏரியாவில் எந்த ஊரில் இந்த மாதிரி செடிகள் நிறைய மாவு பூச்சி இருக்குதோ கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. நிறைய பேர் வீட்டில் அந்த குச்சி மாதிரி மட்டும்தான் இருக்கும், இலையெல்லாம் தொழிஞ்சி அந்த மாவு பூச்சி ரொம்பவே செத்துருமா அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்களாம் என்ன பண்ணலாம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பஞ்சகாவியம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நொதிச்ச பஞ்சகாவியம் நீங்கள் நல்லா மண்ணில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இலைகள் இல்லை அப்படின்னா நீங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா சூரிய ஒளிச்சேர்க்கை நடப்பெறும்போது நம்ம மேலே ஸ்ப்ரே பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதுக்காக தான் நம்ம மண்ணில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அந்த மாதிரி அதிகமாக மாவு பூச்சி தொல்லைகள் இருக்கும்போது நீங்கள் பஞ்சகாவியத்தை வாட்டரில் நல்லா டைல்யூட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இலை இல்லை உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா மண்ணில் வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் பயன்படுத்திட்டு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்குங்க. என்ன தான் நம்ம உரங்கள் பயன்படுத்திக்கிட்டு வந்தாலுமே இந்த மாவு பூச்சி தொல்லைகள் இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது. அதனால தான் நம்ம வாரத்துக்கு ஒரு முறை கண்டினியூஸாக இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தாலே போதுமானதுங்க. உங்களோட செம்பருத்தி செடியிலையும் இந்த மாதிரி மாவு பூச்சி தொந்தரவுகள் இருந்தாலும் இல்லை செடிகள் வாட்டமாக இருந்தாலும் நீங்கள் இந்த ரிசல்ட்டை பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக அது ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ பூக்களுமே உங்களுக்கு நிறைய கண்டினியூஸாக பூத்துக்கிட்டே தான் இருக்காங்க, நீங்களே அதை பார்க்குறீங்க. முக்கியமாக செம்பருத்தி செடிகள் அத்தனையுமே நல்ல வெயில் படுற இடத்துல வைங்க. ஸோ மண்ணை நீங்கள் கலரி விடுறீங்க அப்படின்ற போது வேர்களை எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாமல் தான் நம்ம மண்ணை கலரி கொடுக்கணும். நான் சொன்ன இந்த உரத்தை நீங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டைம் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாப்பி கார்டனிங்.